வாகர்த்தா இவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 25ஆம் நாள் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். சூரிய பகவான் பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை யார் யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபட்டு வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கு ஒரு சிறப்பான நாள். நாம் நேற்றைய தினமும் இந்த பெற்றோர்களை பற்றிய சிந்தனை கொண்டிருந்தோம். அந்த வயதான கணவன் மனைவியும் குழந்தை இல்லாது இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து ஒரு குழந்தையை பெற்றார்கள். அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளையும் வளர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றான். இங்கே தாயையும் தந்தையையும் குடிசையிலே அமர வைத்து நேரத்துக்கு நேரம் சாப்பாட்டுக்கு கோப்பையை கொடுத்து விட்டார்கள். ஒரு நாள் இந்த மருமகளானவள் சாப்பாட்டுக்கு கோப்பையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வைத்த இடத்திலே கோப்பையை காணவில்லை. வைத்த இடத்திலே காணவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது மருமகள் அதட்டுகிறாள், மகனும் சேர்ந்து அதட்டுகிறான். ஒரு கோப்பையை கூட உங்களுக்கு பக்குவமாக பாதுகாக்க முடியவில்லையே என்று. இவ்வாறு அவர்கள் ஏசுகின்ற பொழுது இவர்களுடைய பிள்ளை வந்து சொல்லுகிறான், அம்மா அப்பா தாத்தா பாட்டியை ஏசாதீங்க, ஏசாமல் என்ன பண்ணுறது, சாப்பாட்டு கொடுத்த கோப்பையை தொலைத்து விட்டார்கள் என்று. அவர்கள் ஒன்றும் தொலைக்கவில்லை. அவர்களுக்கு நீங்கள் அந்த மண்குடிசையை அமர வைத்து சாப்பாட்டுக்கு ஒரு கோப்பை கொடுத்தீர்களே, அந்த கோப்பையை நான் பக்குவமாக எடுத்து கொண்டு போய் என்னுடைய பெட்டியிலே பூட்டி வைத்திருக்கிறேன் என்றானாம். உடனே இவர்கள் ஏசினார்கள், அதையும் தொட்டாய், அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்கள் சாப்பிட்ட எச்சி தட்டத்தை நீங்கள் ஏன் எடுத்தாய் என்று. அப்பா அவன் சொன்னானாம், அப்பா அம்மா அப்பா உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வயசாயிற்று என்று அவர்களை குடிசையிலே அமர்த்தி உணவுக்காக ஒரு பாத்திரத்தை கோப்பையை கொடுத்தீர்கள். நாளைக்கு எனக்கும் திருமணமாகிவிடும். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு மருமகள் வந்து விடுவாள், உங்களுக்கு வயசாகிவிடும். நீங்கள் எவ்வாறு உங்களுடைய அப்பா அம்மாவை குடிசையிலே அமர வைத்து நேரத்துக்கு நேரம் உணவு கொடுப்பதற்கு கோப்பை கொடுத்தீர்களோ அதுபோல் உங்கள் இருவரையும் அமர வைத்து நான் சாப்பாடு போடுவதற்கு அந்த கோப்பை தேவை என்று எடுத்துக்கொண்டே வைத்திருக்கிறேன் என்று சொன்னானாம். அப்போ தான் இவர்களுக்கு ஞானம் பிறந்துதான். நாம் நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு பிள்ளைகள் செய்யும். பொதுவாக இந்த பிள்ளைகள் எல்லோரும் குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லோருக்கும் நல்ல பிள்ளைகள் அமைவதில்லை வாழ்விலே. அது அமைவதற்கு பல ஜென்மங்களில் புண்ணியம் சேர்க்கணும். அப்பா அம்மா புண்ணியம் செய்திருந்தால் தான் நல்ல பிள்ளைகள் வந்து கிடைப்பார்களாம். அவ்வாறு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்து தாய் தந்தையருக்கு அவன் திருத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய தாய் தந்தையர்களை அழைத்து வீட்டிலே கொண்டு வந்து பாத பூஜை பண்ணி வீட்டிலே அமர வைத்தார்களாம். அப்பொழுது இந்த குழந்தையும் தன்னுடைய தாய் தகப்பனையும் பணிந்து அவர்களிடத்திலே ஆசி பெற்றானாம். இந்த பெற்றோர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற பாவங்களை பொறுத்து தான் அந்த பாவங்கள் தான் பிள்ளைகளாக வந்து சேருமா. நீ எவ்வளவு பாவம் செய்திருக்கிறையோ அதனுடைய பலன்தான் பிள்ளைகள். நிறைய பாவம் செய்தவர்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பலதிலே 1-2வது நல்ல பிள்ளைகளாக அமையும். சில இடங்களிலே 3 குழந்தையோ 4 குழந்தையோ 5 குழந்தையோ அல்ல 2 குழந்தையோ என்றாலும் அது மொத்தமாகவே அவர்களுக்கு பலனில்லாமல் போய்விடும். அவருடைய பேச்சு கேட்காமல் இருக்கும். தாய் தந்தையை மதிக்காத பிள்ளைகள் இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே தாய் தந்தையை விட்டு செல்லுகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் நாம் செய்த பாவங்கள் தான் பிள்ளைகளாக உருவெடுக்கும். அந்த வகையிலே நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும், நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். வாழுகின்ற காலத்திலே
தர்ம சிந்தனை நமக்கு இருக்கின்ற பொழுது அந்த வாழ்வு இல்லற வாழ்வு. இதைத்தான் வள்ளுவன் அழகாக சொன்னான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு இல்வாழ்விலே ஒருத்தன் சந்தோஷமாக வாழ்கிறான் என்றால் அவனுடைய பண்பு என்ன, அதனாலே பயன் என்ன? அன்பு என்பது பண்பு, அறம் என்பது பயன். அதனால்தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றான் வள்ளுவன். எனவே நல்ல சிந்தனையோடு நாம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். பிறருடைய பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. பிறருடைய வாழ்வை பார்த்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அவ்வாறு நாம் நல்ல முறையிலே வாழ்ந்தால் நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாகவும் அவருடைய வாழ்வு உயர்ந்த வாழ்வாகவும் சந்தோஷமான வாழ்வாகவும் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நாமும் நல்ல சிந்தனைகளோடு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு பெற்றோர்களை பணிந்து அவர்களை மனநோகாமல் பாதுகாத்து கொண்டாலே நாம் அவர்கள் இல்லாத காலத்தில் அவர்களுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. வாழுகின்ற பொழுது அவர்களை சந்தோஷமாக வைக்காதவர்கள் மறைந்த பொழுது அவர்கள் பெயரிலே நிழற்குடை கட்டுவது, அவர்கள் பெயரிலே மடங்கட்டி கொடுப்பது, அப்பா அம்மா பேரிலே புத்தகம் அடிப்பது ஒரு பலனும் கிடையாது. வாழுகின்ற காலத்தில் அப்பா அம்மாவை சந்தோஷமாக வைத்திருக்கின்ற பிள்ளைகள் அவருடைய வாழ்வு ஆனந்தமாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 5ஆம் நாள். மாற்கு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய தவம் இருந்த நிகழ்வை பற்றி பேசுகின்ற பொழுது மிகவும் சுருக்கமாக கூறுகின்றார். பாலைவனத்திலே இயேசு 40 நாள் தவம் இருந்தார் என்றும், அவர் அலகையினாலே சோதிக்கப்பட்டார் என்றும், மறுபுறம் வானதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் கூறி வைக்கின்றார். எங்களுடைய வாழ்விலே இந்த இரண்டும் அனுதினம் இடம் பெற்றுக் கொண்டு வருகின்றது. எங்களுடைய வாழ்வு ஓரளவு பாலைவனம் போல இருந்தாலும் அங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு தொடர்ச்சியாக உடன் இருக்கின்றது என்பதை இந்த வானதூதர்கள் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வானதூதர் எங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே அலகை எங்களை காலத்திற்கு காலம், நேரத்திற்கு நேரம் சோதித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சோதனையிலே இயேசு வெல்லுவதற்கு, அவர் ஜெயிப்பதற்கு, இந்த அலகையை முறியடிப்பதற்கு வானதூதர்கள் அவருக்கு எப்பொழுதுமே துணையாக நின்று கொண்டிருந்தார்கள். இதுதான் வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனையாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது, இழப்பாக இருக்கின்றது, துன்பமாக இருக்கின்றது. என்னால் இனிமேல் வாழ முடியாது, அல்லது எப்படி என்றாலும் என்னுடைய வாழ்வை எப்படியும் ஆகட்டும் என்று சொல்லி கை நெகிழ்ந்து விழுவது அல்ல. மாறாக நாங்கள் இந்த வாழ்விலே ஜெயிக்க வேண்டும், இந்த வாழ்விலே நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும், இந்த வாழ்விலே நாங்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற மக்கள், இறை மக்கள் என்று, கிறிஸ்துவினுடைய உண்மை சீடர்கள் என்று இறுதி வரை நாங்கள் நிரூபிப்பதற்கு வானதூதர்கள் எங்களுக்கு அருகாமையிலே இருந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் எங்களை தூக்கி விட்டு கொண்டிருக்கின்றார். இறைவன் என்னுடைய மனதுக்கு உறுதியை தந்து கொண்டிருக்கின்றார், பலத்தை தந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய வாழ்விலே ஆன்மீக வளர்ச்சிக்கு அவர் வழிகோலிக் கொண்டிருக்கின்றார். இந்த இறைவனுடைய வலுத்த கரம் என்னிலே எப்பொழுதுமே இந்த தீமைகள் அலகையினுடைய சோதனைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே, உயர்வான ரீதியிலே, வல்லமை நிறைந்த ரீதியிலே அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை,
மனம் உடைந்து போக வேண்டிய அவசியமில்லை. இந்த சோதனையிலே நான் தோற்று போனாலும் மீண்டும் நான் எழுவதற்கு இந்த தவக்காலம் ஒரு அரிய சந்தர்ப்பமாக அமைகின்றது. என்னுடைய நடத்தையிலே, பேச்சிலே, என்னுடைய உறவாடலிலே நான் இந்த அலகையினுடைய பக்கத்திலே நான் நின்றிருந்தால், அல்லது இந்த அலகையினுடைய சூழ்ச்சிகளுக்கு நான் அதற்குள் அகப்பட்டிருந்தால், அல்லது அந்த தீமையினுடைய ஆதிக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டப்பட்டிருந்தால், அதிலே இருந்து நான் மீண்டும் விடுதலை பெற்று ஒரு சுதந்திர மனிதனாக, ஒரு கடவுளுக்குரிய மகனாக, கடவுளுக்குரிய மகளாக என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றமாக கொண்டு செல்லுவதற்கு இந்த தவக்காலம் இறைவன் தருகின்ற ஒரு அருள் காலமாக அமைகின்றது. எனவே இந்த காலத்திலே நாங்கள் தீமையை வெறுத்து நன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே அணைத்துக் கொள்வோமாக. இந்த தீமையை நாங்கள் வெல்லுவதற்கு இறைவன் தருகின்ற இந்த தேவ தூதர்களுடைய, வான தூதர்களுடைய, அவர்களுடைய உடனிருப்பு, அவர்களுடைய உதவி, அவர்களுடைய பலம் எங்களோடு என்றும் தங்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி, அரத்து கத்லக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே,
என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார். என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன். என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால் சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்துலிக்கு சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.